கணியை சேர்ந்ததுமா அவங்கள மாடத்தை சேர்ந்ததுமே அந்த மாடத்தை சேர்ந்ததை இன்னும் 3 இடத்துகளையும் கொண்ட மாமேடியாக அமர்ந்திருக்கும் நல்வராக்கும் ஆசிரியருக்கும் அவர்களுக்கும் சாந்தேனஸின் சிறந்தாண்ட வணக்கங்கள். நானும் முன்னிலை எடுத்துக்கொண்டிருக்கும் பேச்சின் தலைப்பு ஒழுக்கம் உயர்த்தரும் ஒழுக்கம் விழுப்பும் தரணும். ஒழுக்கம் உயிரினும் மோகப்படும், அதாவது எல்லோருக்கும் மைமையை தவறால் அந்த ஒழுக்கம் உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும். ஒழுக்கம் என்பது நம்ம மனிதனாக மாற்றும் ஒரு சக்தி. நாம் முன்னாக சொன்ன ஒழுக்கம் விழுப்பும் தரும் என்ற வார்த்தையில் ஒரு வாழ்க்கையின் ரகசியம் அடங்கி இருக்கிறது. ஒழுக்கத்தின் அடையாளமாக கடவுளுக்கு கீழ்ப்படிதல், நேரத்துக்கு எழும்புதல், பள்ளிக்கு செல்லுதல், ஆசிரியரை மதிப்பிடல், பெற்றோர் படிக்கப்படுதல் போன்றவற்றை கூறலாம். இவையெல்லாம் சாதாரண விடயங்கள் இல்லை. இவையெல்லாம் வெற்றிக்கு முதல் படி. ஒழுக்கம் உள்ளவன் தோல்வியை கூட வெற்றியாக மாற்றுவான். ஒழுக்கம் இல்லாதவன் திசைதிய கப்பல் போல. ஒரு குடும்பம் ஒழுக்கமாக இருந்தால் அது நல்ல குடும்பம். ஒரு பள்ளி ஒழுக்கமாக இருந்தால் அது சிறந்த பள்ளி. ஒரு நாடு ஒழுக்கமாக இருந்தால் அது முன்னேற்ற நாடு. சிறிய நல்ல பழக்கங்கள் பெரிய வெற்றியை தரும். ஆகையால் ஒழுக்கத்தை கடைபிடித்து நல்ல மாணவனாகவும் நல்ல மனிதனாகவும் வாழ்வோம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.